நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த செய்தியோட முழுமை வந்த நம்முடைய மெயின் நோக்கம், நம்முடைய டார்கெட் என்ன அப்படின்னா, மத்திய 6:14 பிரகாரம் பிதாவிடத்தில் என்ன செய்யணும்? மன்னிப்பு பெற்றுக்கொள்வது தான். அதுக்கு என்ன செய்யலாம்? எலிஜிபிலிட்டி என்ன? அதுக்கு என்ன கிரிட்டேரியா அப்படின்னா, நான் பிறரை மன்னிக்க வேண்டும். மத்திய 6:14 உங்கள் வாழ்க்கையில் செயல்பட வேண்டும் சொல்லி நீங்கள் நினைக்கிறானால் நீங்கள் பிறரை மன்னிக்க பழகிக்கொள்ளுங்க. மத்திய 6:14 பிதா உங்களை மன்னிக்கிற ஒரு சமாச்சாரம் அது உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும். இன்னும் வாழ்க்கையில் என்னென்ன பாவமன்னிப்பு நாம் பெறாமல் இருக்கிறோமோ அதுக்கு காரணம் நாம் சில பேரை இன்னும் மன்னிக்காமல் இருக்கிறது தான். ஆகினாலே அந்த யாருக்கெல்லாம் நம்ம மன்னிப்பு கொடுக்காமல் இருக்கிறோமோ அந்த ஆட்களை தேடி போய் மன்னிப்பு கொடுப்போமாக, பிதாவிடத்தில் கொண்டு மன்னிப்பு பெற்றுக்கொள்வோமாக. ஆகிய நம்முடைய நோக்கமானது பிதாவிடத்தில் மன்னிப்பு பெற்றுக்கொள்வது. அதுக்கு நாம் எப்படி ஆயத்தமாகும் என்று சொன்னால் பிறரை மன்னிக்கிறது தான் நம்ம ஆயத்தமான நிலையை அர்த்தம். ஆகினால் இன்னும் சில பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படாது இருந்தனால் நாம் யாருக்கெல்லாம் மன்னிப்பு கொடுக்கலையோ அவங்களை நினைவு கூர்ந்து அவங்க தேடி சென்று மன்னிப்பு கொடுப்போமாக. கர்த்தர் நிச்சயமாக நமக்கு பாவம் அதுக்கு ஒவ்வொரு பாவத்தை மன்னிக்கக்கூடிய அந்த பாவ மன்னிப்பை பெண்டிங் வைத்தானால் உடனே கர்த்தர் உங்களுக்கு மன்னிப்பாராக. ஆகையினால் மத்திய 6:17 வாழ்க்கையிலே நடைமுறைக்கு பண்ண வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறோம். ஆகையினால் நாம் எந்த அளவுக்கு பிறகு மன்னிப்பு கொடுக்காமல் இருக்கோமோ அந்த அளவுக்கு பிதாவும் நம்ம தப்பிகளை மன்னிக்க மாட்டார். ஆகையினாலே